வணக்கம் நண்பர்களே. சிபிஐ விசாரணை இன்னும் தன் பிடியை இருக்குகிறது. எங்கள் கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை இன்னும் வேகம் எடுக்கும் என்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் விஜய் தன் கட்சியை தொடர்வாரா என்பது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. காரணம், மழை வெள்ள பாதிப்புகள், விவசாயிகளுடைய கண்ணீர், அவர்கள் விளைவித்த அந்த பயிர்கள் எல்லாம் முளைவிட்டு திரும்ப, அதாவது பயனில்லாமல் போயிருக்கிறது. இதுதான் விவசாயிகளுடைய கவலை. இப்படி விவசாயிகள் பிரச்சனை, மழைநீர் வெள்ளம் பாதிப்பு, சென்னையில் பல இடங்களில் நீர் தேங்கி இருக்கிறது. இது போன்ற ஒரு பொதுமக்கள் பிரச்சனையில் இன்னும் எந்த அறிக்கையும் இல்லாமல், எதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக, நாளையோடு ஒரு மாதம் ஆக போகுது. 27 அக்டோபர் 27 செப்டம்பர் வந்து அந்த கரூர் சம்பவம் நடந்தது. ஒரு மாதமாக வந்து சைலண்டில் போய் உட்கார்ந்துருந்தால் இவருக்கு பேர் அரசியல் தலைவரா? ஆக்டிவாக இருக்க வேண்டாமா? இல்லை. சிபிஐ இப்போ விசாரணை வேகம் எடுத்திருக்கு. இதில் வேகம் எடுத்துருச்சுன்னா விஜய் உற்றுன்னு அர்த்தம் இல்லை. விஜய் கிட்டத்தட்ட விஜய் சுற்றி இருக்க எல்லாரும் அரெஸ்ட்டு. அதை ஒரு நல்ல மனிதரை தவிர அந்த மகான் ஒரு தப்பும் பண்ணலை. அவர் வந்து இந்த வேன்லேருந்து மேலே கூட்டிகிட்டு வந்தார், திரும்ப அப்படி வேனுக்கு கீழே கூட்டி இறக்கி விட்டார், வேனுக்கு மேலே நிறுத்தினார், திரும்ப வேனுக்குள்ளே இறக்கி விட்டார். இவ்வளோ தான். அதனால் அவருக்கு அதிலெல்லாம் ஒன்றும் சம்மந்தம் இருக்காது. யாருக்கு? ஆதவ அர்ஜுனாவுக்கு. விஜய் வந்து வந்தார், பேசினார், அவ்வளோதான். வேறு என்ன தப்பு பண்ணலை. மற்ற எல்லோரும் தப்பு பண்ணிட்டாங்க. யார்? மாவட்ட தலைவர் நிர்மல்குமார், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், எல்லோரும் தப்பு பண்ணியிருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு சிபிஐ விசாரணை. ஆனால் இவர் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறார் அப்படின்னா, கட்சி இவர் தொடர்ந்து நடத்துவாரா? பெருத்த சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. இதுக்கு இடையில் ஒரு பெரிய கேள்விக்கூத்து என்ன நடந்திருக்குன்னா, விஜயினுடைய கட்சி சைலண்டாக இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் 100 தொகுதிகள் கொடுங்க. அப்போ அந்த 100 பேர் யாருன்னு முதல்ல சொல்லணும். இல்லை, 100 தொகுதினா எந்தெந்த தொகுதி வேணும், எந்தெந்த தொகுதியில் உங்கள் கட்சி ஒரு அமைப்பு பலத்தோடு இருக்கிறது. இளைஞரணி செயலாளர்கள், இளைஞரணி தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள், மாவட்ட அளவு, மாநில அளவு நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கணும்ல. அதுலேருந்து ஒருத்தர் தானே நீங்கள் வேட்பாளரை செலக்ட் பண்ண முடியும். எந்த மாவட்டத்திலலாம் நீங்கள் பலமாக இருக்கிறீங்க, எந்த மாவட்டத்தில் நீங்கள் 100 தொகுதினா எந்தெந்த தொகுதி வேட்பாளர்களும் விடுங்க, இந்தந்த தொகுதின்னு சொல்லுங்கள். இவர் கட்சி நடத்துவாரா? மீண்டும் சொல்கிறேன், இவர் கட்சி நடத்துவாரா என்ற பெருத்த சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தீர்க்க வேண்டியது அவருடைய கடமை. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.